எப்போ வரும்போதும் அதோட அவரோட ஒரு வைப் இருக்குல்ல, சிம்பு சாரோட ஒரு வைப், அவரோட ஸ்வாக், ம். அதை வந்து மோஸ்ட்லி அந்த மாதிரி ஒருத்தர் பண்ணும்போது அதோட எனர்ஜியே வேற. ஓகே. ஸோ அப்படி இருக்கும். கண்டிப்பா அது வந்து அவர் ரொம்ப முன்னாடி பார்த்த எஸ்டிஆரோட அந்த ஒரு இது இந்த படத்துல இருக்கும். தமிழ் சினிமால எப்படிப்பட்ட ஒரு டைரக்டரா வலம் வரணும்னு ஆசைப்படுறீங்க? நான் அது எதையுமே டிசைட் பண்ணாம தான் உள்ள வந்தேன். பட் எனக்கு வந்து அதுவா அமைஞ்சது இதுன்னு. ஸோ நான் அது எதையுமே இப்படி ஆகணும் அப்படி ஆகணுன்ற எந்த ஒரு இதுவும் மைண்டில் இல்லை. தெளிவாக நம்ம வேலையை பார்ப்போம். ஸோ அதுக்கேற்ற ஒரு இடம் நமக்கு கிடைக்கும், அவ்வளோதான். இவங்கள மாதிரி அவங்கள மாதிரி ஆகணுன்றது இல்லை. பார்க்கிங் மூவி வந்து கலிஃபோர்னியால அகாடமி ஆஃப் மோஷன் பிக்சர்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல வந்து சூப்பரா எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. அண்ட் அது எவ்வளவு ப்ரௌடா இருக்கு உங்களுக்கு ஆஸ் அ டைரக்டர்? அது நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஆக்சுவலாக. அங்கே அந்த ஆஸ்கார் அவங்க அகாடமி லைப்ரரியில் வந்து திடீர்னு அதான் நம்ம படம் ரிலீஸ் ஆகி ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ப்ரொடியூசருக்கு ஒரு மெயில் வந்தது. இந்த மாதிரி உங்களோட படம் பார்த்தோம், படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக லைப்ரரியில் வைக்கணும் அப்படின்னாங்க. அப்போ தான் நான் ரெகக்னைஸ் பண்ணேன், ஓ ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கு, நம்ம படத்தில் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து கம்ப்ளீட்டாக இங்கிலீஷ் வெர்ஷனில் கேட்டாங்க. டயலாக்ஸ் கொண்டு எதுவுமே நம்ம யூஸ்வலாக தங்கிலீஷில் எழுதுவோம்ல, ஃபுல் இங்கிலீஷில் கேட்டாங்க. ஸோ இங்கிலீஷ் வெர்ஷன் மாற்றி அவங்களுக்கு கொடுத்தோம். தென் அவங்க வந்து அதை அங்கே லைப்ரரியில் வச்சுட்டு எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க, உங்கள் படம் ஸ்க்ரீன் பிளே எங்கள் லைப்ரரியில் வந்து நாங்கள் ப்ளேஸ் பண்ணிட்டோம் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அப்படின்னு சொல்லி. ஸோ எனக்கு என்ன ஹாப்பியாக இருந்ததுன்னா, நம்ம இந்த விஸ்காம் படிக்கணும்னு ஆசைப்பட்டோம், இல்லை டிஎஃப் டெக் அதெல்லாம் படிக்கணும். பட் அது எதுவுமே நம்ம பண்ண முடியல. இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இப்போ இதில் ஓட ஆரம்பித்தாலே நமக்கு டைம் கரெக்டாக இருக்கும்னு ஓட ஆரம்பித்தோம். பட் நம்மளுடைய ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து அந்த ஸ்டடீஸ் படிக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு அதை நினைக்கும் போது அப்போ ரொம்ப கொஞ்சம் ப்ரௌடாக இருந்தது, ஓகே அப்படின்னு ஹாப்பியாக இருந்தது. பட் இதை வந்து அப்படியே இது எல்லாத்தையுமே அடுத்து நம்ம ஒன் டைம் ஒன்றராக இருக்காமல் அடுத்து இதை ஓவர் கம் பண்ணுன்றது இருக்குல்ல, அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் இருக்கா, இல்லை கொஞ்சம் ப்ரெஷரும் வந்து ஆட் ஆகிருக்கா? கண்டிப்பாக ப்ரெஷர் இல்லாமல் எப்படி இருக்கும். எனக்கு முன்னாடியே ப்ரெஷரோட தான் நான் ஒர்க் பண்ணிருந்தேன். இப்போ இது இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் தான். பட் நிறைய பேர் இப்போ அடுத்து எதிர்பார்ப்பாங்கல்ல, என்ன அடுத்து எப்படி என்ன பண்ணுவாங்கன்றது எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த ஒரு ப்ரெஷரும் இருக்குது. இப்போ உங்களுக்காக ஒரு ஃபன்னான செக்மெண்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கோம், ஓகேவா? நீங்கள் எதுக்குமே வந்து டிப்ளமேட்டிக்காக பதில் சொல்லக்கூடாது. அப்படி டிப்ளமேட்டிக்காக நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா பனிஷ்மெண்ட்டும் ரெடியாக இருக்கு. ஆடலாம் பாடலாம் என்ன வேணா நாங்கள் தயவு செஞ்சு என்னால் நடந்து வரதே அதனால நீங்கள் வந்து பதில் கரெக்டாக சொல்லணும். நான் சொல்லிட்டேன், பதில் சொல்லனா தான் பனிஷ்மெண்ட்டுன்னு. நீங்கள் சொல்லிடுவீங்கன்னு எங்களுக்கு தோணுது, ஏன்னா ஒரு ஸ்மார்ட்டான டேரக்டர் நீங்கள். எஸ் ஆர் நோ மாதிரியா இல்லை பதில் சொல்லணும்? பதில் சொல்லணும். ஓகே, your favorite movies from 90s till date. நாயகன் or தளபதி? நாயகன் or காதல் கோட்டை? நாயகன் or ரமணா? ரமணா or காக்க? ரமணா or ஆடுகளம்? ஆடுகளம் or விசாரணை? ஆடுகளம் or விக்ரம் வேதா? ஆடுகளம் or 96 or சூப்பர் டீலக்ஸ்? 96 or கைதி or சூரரை போற்று? கைதி or ஜெய்பீம்? ஜெய்பீம் or விக்ரம் or சீதாராமம்? இப்படி கேட்டா எப்படிங்க? கொஞ்சம் வந்து ட்ரிக்கியா கேட்கலாம் அப்படின்னு தான் நம்ம டீம். சீதாராமம் ஃபைனலா? சீதாராமம் or பார்க்கிங்? நான் பண்ண படம் எனக்கு பெஸ்ட் தானே. ஸ்பெஷல் தான் பார்க்கிங். சூப்பர். கம்பேர்லாம் பண்ணல, எனக்கு ஸ்பெஷலான உங்களோட ஃபேவரட்ஸ் அந்த மாதிரி உங்களோட ஃபேவரட் ஃபைனலா பார்க்கிங். சூப்பர். இப்போ வந்து மூவிஸ்லாம் வந்து கேட்டுட்டோமா, ஸ்க்ரீன் பிளே பேஸ் பண்ணி உங்களோட ஃபேவரட் பேஸ் பண்ணி. இப்போ வந்து இது கேஷுவலா ஆடியன்ஸ்ட்ட வந்து உங்களோட ஃபேவரட்ஸ் வந்து சொல்ல போறோம். ஏன்னா இப்போ வந்து நீங்க செலிப்ரேட்டட் டைரக்டரா மாறியாச்சு, நிறைய பேருக்கு வந்து உங்களோட இன்சைட்ஸ்லாம் வந்து தெரியணும்னு ஆசை இருக்கும், ஓகேவா? ஸோ ராம்குமார் அவர்களுக்கு கார் டிரைவ் பிடிக்குமா இல்லை பைக் ரைடிங் பிடிக்குமா? கார் டிரைவ் தான். கிரிக்கெட் பிடிக்குமா ஃபுட்பாலா? ரெண்டுமே பார்க்க மாட்டேங்க. இப்படி சொல்லிட்டீங்க. கிரிக்கெட்டும் பார்க்க மாட்டேன். அட்லீஸ்ட் கிரிக்கெட்டாவது நான் போய் 2-3 வாட்டி உட்கார்ந்துருக்கேன். ஃபுட்பால் சுத்தமாக நான் பார்த்ததில்ல. அப்படியா? இன்னும் இந்த மான்செஸ்டர் சிட்டி, யுனைடெட்லாம் சொல்லுவாங்களே. எனக்கு கிரிக்கெட்ல ஒரு 10 பிளேயர்ஸ் கேட்டால் கூட எனக்கு தெரியாது. கிரிக்கெட்டே எப்படின்னா எனக்கு ஃபுட்பால் யோசிச்சு பாருங்க, சீரியஸ்லி. எனக்கு அப்போ உங்களோட டைம் பாஸ்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் மோஸ்ட்லி படம் பார்ப்பேன், டிரைவிங், அந்த ஃப்ரெண்ட்ஸோட இருப்பேன், அவ்வளோதான். இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிரிக்கெட்டை பற்றி ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருப்பாங்க, எனக்கு ஒன்றுமே புரியாது. ஓ அப்படியா, சரி. நமக்கு தெரிஞ்சது ஒரு தோனி மட்டும்தான் தெரியும், தோனி, விராட் கோலி, அவ்வளோதான் தெரியும். நானும் இந்த லப்பர் பந்து டைரக்டர் இருக்கான்ல, நாங்கள் 2 பேர் தான் அதிகமாக. அவன் கிரிக்கெட் பார்த்துட்டே இருப்பார். நாங்கள் ஒரு வாட்டி ஸ்டேடியம் போய் எனக்கு ஒன்றுமே புரியல, எதுக்கு கை தட்டுறாங்க, எனக்கு எப்போ முடியும் என்ன ஒன்றுமே புரியல. கிளம்புவோன்றேன், அவர் இருங்க, அவர் ரொம்ப சீரியஸாக கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ நான் ரெண்டுமே பார்க்க மாட்டேன். கிரிக்கெட் கூட ஓகே, ஓரளவுக்கு 2-3 வாட்டி போய் ஸ்டேடியத்தில் பார்த்துருக்கேன். ஃபுட்பால்லாம் நான் டிவியில் கூட பார்த்ததில்ல.
அதே மாதிரி இந்த கேம்ஸ்லாம் ஆடுவீங்களா? எனக்கு வந்து இந்த பிளே ஸ்டேஷன் இந்த மாதிரி கேம்ஸை விட இந்த மொபைலில் குட்டி குட்டி கேம் இருக்கும்ல, சும்மா சின்னதாக இருக்கும், எப்படி அந்த ஒரு ஸ்னேக் டைம் அண்ட் பாஸ் லேடர் மாதிரி. அந்த மாதிரி ரொம்ப இப்போ ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுறோன்னா அந்த நேரத்தில் விளாட்றதுக்குல்ல, அந்த மாதிரி இந்த போல்ட்டை கழட்டி விட்டா ஏதோ விழுவும், அந்த மாதிரி குட்டி குட்டி கேம் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, நைஸ். அண்ட் அதே மாதிரி பிரியாணி பிடிக்குமா பரோட்டாவா? நான் ஒரு வெஜிடேரியன். ஓகேவா? வெஜ் பரோட்டா, வெஜ் பிரியாணி. பரோட்டா வித் வெஜ் குருமா, அவ்வளோதான். ஓகே. ஏன்னா பிரியாணியில் வெஜ் பிரியாணின்னு சொன்னால் எல்லாம் டென்ஷன் ஆகிடுவாங்க, அதனால. ஓகே. அஜித் அவர்களா விஜய் அவர்களா? வாய்ப்பே இல்லை, நான் பதிலே சொல்ல மாட்டேன். பனிஷ்மெண்ட் இருக்கும். எனக்கு 2 பேருமே பிடிக்கும். ஓகே. ஆமாம். நீங்க யாரோட சாங்ஸ்க்கு பயங்கரமா நீங்க பர்சனலா வைப் பண்ணுவீங்க? இளையராஜா அவர்களோட பாடல்கா இல்ல ஏஆர் ரஹ்மான் சாரோட பாடல்கள்? ரஹ்மான் சார். பட் ரஹ்மான் இளையராஜா சார் ரொம்ப பிடிக்கும். பட் நீங்க சொல்ற மாதிரி வைப் பண்றது இருக்குல்ல, அது ரஹ்மான் சார். ஓகே. ஆக்ஷன் ஃபிலிம் வந்து ரொம்ப பிடிக்குமா இல்ல ரொமான்டிக் ஃபிலிம் பிடிக்குமா? டைரக்ட் பண்ண. ஆக்ஷன். ஃப்ளைட்ல டிராவல் பண்ண பிடிக்குமா இல்ல ட்ரெயின்ல டிராவல் பண்ண பிடிக்குமா? ட்ரெயின் தான். ட்ரெயின் தான் வைப். ஆனா ட்ரெயின்னா அதுக்கேற்ற குரூப்போட போகணும், நம்ம மட்டும் போகக்கூடாது. ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ஜாலியாக ட்ரெயினில் போகிறதுக்கிறது வேற இல்லை. ரொம்ப நாள் ஆச்சு இப்போ ரீசெண்டாக ட்ரெயினில் போய், எல்லாம் ஊருக்கு போனால் காரில் போவோம் இந்த மாதிரி. ஸோ ட்ரெயின். உங்களுக்கு ட்ரெயின்ல அந்த வாரணமாயிரம் சீன் மாதிரிலாம் நடந்திருக்கா லைஃப்? அப்பெல்லாம் ஒன்றும் நடக்கல, அதுக்கெல்லாம் ஆப்போசிட்டாக தான் நடக்கும். ஆமாம். நான் ஒரு குமரி எதிர்பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. வாய்ப்பே இல்லை. இது வரைக்கும் நாங்களும் அந்த படம்லாம் பார்க்கும்போது என்ன நமக்குலாம் இப்படி நடக்கவே மாட்டேங்குது, நமக்கு கூட உள்ளவனுக்கும் இந்த மாதிரி நடக்காது. ஆமாம். ஓகே. ஸோ நடந்தது இல்லை அந்த மாதிரி. பீச்சா மவுண்டனா? பீச். கேட்ஸ் ரொம்ப பிடிக்குமா இல்ல டாக்ஸ் ரொம்ப பிடிக்குமா? டாக்ஸ். தியேட்டரா இல்ல ஓடிடியா? யோர் டேக். தியேட்டர். தியேட்டர் தான். தியேட்டர். ஓகே. ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா வந்து ஹேங் அவுட் பண்ண பிடிக்குமா இல்ல தனிமையா வந்து இருக்க பிடிக்குமா? ஃப்ரெண்ட்ஸோட. இப்ப ட்ரிப்புன்னு போனா இந்தியால சுத்த பிடிக்குமா இல்ல அப்ராட்ல சுத்த பிடிக்குமா? நான் அப்ராட்லாம் போனதே இல்லைங்க. ஆப்வியஸ்லி இங்கே தான் இந்தியா. நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி ட்ரிப்பு போக மாட்டேன். எனக்கு அது பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. போனால் நாங்கள் வந்து ரொம்ப இந்த மகாபலிபுரம் போனாலே ரொம்ப ஆச்சரியம் அந்த மாதிரி. அது கோவா பிளான் பண்ணி சொதப்பின கேங் ஆகுது. அதேதான் அந்த கோவாக்கு போகணும்னு பிளான் பண்ணி இன்னும் சரி போயிடுவோம், இந்த வாட்டி எப்படியா போயிடுவோம் அப்படின்னு அந்த குரூப் தான் நாங்கள். ஓகே. இவ்வளோ வந்து நீங்க அவார்ட்ஸ்லாம் வாங்கினதுக்கு அப்புறமா ஏகப்பட்ட மூவிஸ்லாம் ஹாலிவுட் பாலிவுட்லாம் வந்து நம்ம எழுதுற கதையில நானும் இந்த ஏதாவது ஃபாரினுக்குள்ள கொண்டு வரலாம்னா அது கதையிலே வர மாட்டேங்குது. ஆனா அது உங்க கையில தானே இருக்கு. கையில தான் இருக்கு. இந்த பார்க்கிங் படம் என்ன சென்னையை தாண்டி கூட என்னால் ஷூட் பண்ண முடியல. ஃபுல்லா சென்னைக்குள்ளேயே, சென்னை வலசரவாக்கத்திலே சுத்தி, சென்னை வலசரவாக்கம் அந்த ஏரியா தான். ஈஸியார் கூட போலையே நாங்க, அங்க கூட போக முடியல. ஃபாரின் வந்து கதை டிபெண்ட்ஸ் ஆன் கதை. அது இப்போ எழுதுறது எதுவுமே நானும் பாக்குறேன், இன்னொரு ஒரு அப்ராட் லொகேஷன் கூட வர மாட்டேங்குது. நீங்க போய் ஒரு பாட்டுக்காக போயிட்டு அங்க நல்லா வந்து அந்த சீனிக்கா அந்த ரொமான்ஸ்லாம் அவங்க ஆக்ட்ரஸ்லாம் பண்ற மாதிரி அப்படிலாம் பண்ணலாம். மேபி எடிட்டர் வந்து இது அப்படியே லென்த்துக்கு தூக்கிட்டோம்னா என்ன பண்ணணும், தூக்கிட்டாருன்னா என்ன பண்றது? சோ சேடா ஒன்றும் பண்ண முடியாது. ஆமா. ஓகே, நைஸ். ஸோ இந்த செக்மெண்ட்டும் வந்து முடிஞ்சிடுச்சு. வாடா இப்படியே தப்பிச்சிட்டீங்க. எனக்கு அதுதான் ஷாக்கிங்கா இருக்கு. பனிஷ்மெண்ட்லயே நீங்க வந்து என்டர் ஆகல. அண்ட் அதே மாதிரியே எல்லாருமே ஆவலா காத்துட்டு இருக்கிற ஒரு விஷயம், STR 49 அந்த மூவிக்காக தான் ஆவலா காத்துட்டு இருக்கோம். போஸ்டர் பார்த்தோம், வேற லெவலா இருக்கு. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் மாதிரி காமிச்சிருக்கீங்க நீங்க. ஸோ அந்த படம் எப்படி போயிட்டு இருக்கு? அது வந்து ஒரு ரைட்டிங் ஸ்டேஜ்ல இருந்து இப்போதான் அந்த படம் ஸ்டார்ட் பண்றதுக்கானது போச்சு. இப்போ அவருக்கு கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ் இருக்கு சார். அது முடிச்சுட்டு அவர் வருவார். பட் இது இப்போ ஸ்டார்ட் ஆகலை, கொஞ்சம் லேட் ஆகும். பட் அதுக்கான ஒர்க் எல்லாமே ரெடியாக இருக்குது. அது மேபி நெக்ஸ்ட்டாக இருக்கும். பட் அது எப்போ வரும்போதும் அவரோட ஒரு வைப் இருக்குல்ல, சிம்பு சாரோட ஒரு வைப், அவரோட ஸ்வாகு, அதை வந்து மோஸ்ட்லி அந்த மாதிரி ஒருத்தர் பண்ணும்போது அதோட எனர்ஜியே வேற. ஸோ அப்படி இருக்கும். கண்டிப்பாக அது வந்து அவர் ரொம்ப முன்னாடி பார்த்த STRோட அந்த ஒரு இது இந்த படத்தில் இருக்கும். அந்த காம்போவாக இருக்கட்டும், அவர் சந்தானம் அவரோட காம்போவாக இருக்கட்டும். ஸோ அது எல்லாமே டோட்டலாக ஒரு கம்ப்ளீட் ஒரு என்டர்டெய்னிங் ஒரு ஆக்ஷன் படம். அதில் வந்து உள்ள ஒரு ஸ்ட்ராங்கான எல்லாருக்கும் இப்போ தேவையான ஒரு கோர் உள்ளே இருக்கும். ஒரு மாரல் கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பாக இப்போ ஒரு முக்கியமான விஷயம் அதில் அந்த கதையில் இருக்கும். ஓகே. அதே மாதிரி STRோட ஃபேன்ஸ்லாம் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு நிறைய கமர்ஷியல் எலிமெண்ட்ஸும் ஆட் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, கண்டிப்பாக அது ஒரு கண்டென்ட்டாக யதார்த்தமான கண்டென்ட். ஆனால் படம் வந்து அது ஒரு வைல்டான ஒரு ஸ்க்ரீன் பிளேவாகவும் சரி, அவரோட கேரக்டரேஷனாகவும் சரி, அது வைல்டாக தான் இருக்கும் அந்த படத்தில். அது வந்து அவர் சிம்பு சாரோட ஃபேன்ஸுக்கான ஒரு பயங்கரமான படமாக இருக்கும். பட் அது வந்து ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸு அந்த கேரக்டர் ரசிக்கிற மாதிரியாக தான் நாங்கள் அதை எழுதியிருக்கோம். ஸோ அது வந்து ஒரு யதார்த்தமான கதை, ஒரு கமர்ஷியலாக, ஒரு ஆக்ஷனாக, ஒரு என்டர்டெய்னாக, வைல்டாக அப்படி இருக்கும். வைல்டோட மீனிங் நாங்கள் என்ன எதிர்பார்க்கலாம்? ஒரு எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் அதில் அவரோட கேரக்டர். ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக, ஒரு நார்மலாக இல்லாமல் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக, அது வேற ஒரு ஜோனில் இருக்கும். ஓகே. அண்ட் அதே மாதிரியே சந்தானம் சார் அண்ட் STR சாரோட காம்போ வந்து எல்லாருக்குமே வந்து ஃபேவரட். அந்த காம்போ திருப்பி வந்து இந்த படத்தில் பார்க்க முடியுமா? கண்டிப்பாக.
கண்டிப்பா அது நானே ஃபர்ஸ்ட் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல இப்படி ஒன்று நடக்கும், இந்த காம்போ கிடைக்கும் அப்படின்னு. பட் அது வந்து அதை தாண்டி அதில் ஒரு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது. ஏன்னா திருப்பி அவங்க 2 பேரும் இந்த காம்போ வராங்கங்கும்போது அப்போ ரைட்டிங்கில் அதை வந்து ரொம்ப நம்ம ஜஸ்ட் லைக்காக டீல் பண்ணிடக்கூடாதுன்ற ஒரு இது இருக்குல்ல அது. பட் அது கண்டிப்பாக அது வரும்போது அது ஒர்க் அவுட் ஆகும் பயங்கரமா. ஓகே, நைஸ். அண்ட் உங்களை வந்து எதிர்பார்க்கலாமா STR49ல ஏதாவது ஒரு கேமியோ ரோல்ல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல? வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படி வாய்ப்பே கிடையாது? பேர்ல மட்டும் எதிர்பார்க்கலாம், Why? வாய்ப்பே இல்லை. எனக்கு நடிக்க வராதுங்க. இப்படிதான் வந்து எல்லாருமே சொல்றீங்க, ஆனா வேற லெவலா வந்து நடிக்கிறீங்க. வாய்ப்பே இல்லை. மேபி ஏன்னா நான் வந்து ஒர்க் பண்ணுற இப்போ நான் ஒர்க் பண்ண படத்தில் உள்ள எல்லா ஆர்டிஸ்ட்டுமே பயங்கரமான பெர்ஃபார்மர் ஆர்டிஸ்ட்டுங்கிறதுனால அங்கே நான் அவங்களுக்கு நடித்து சொல்லி கூட கொடுக்க முடியல. மேபி அந்த மாதிரி ஏதாவது நான் ட்ரெயின் ஆயிருந்தேன்னா ஓகே. ஓகே, பட் எனக்கு அந்த மாதிரி எதுவும் தாட் இல்லை நடிக்கணும்னு. அப்ப நமக்கு என்ன ஃபியூச்சர்ல வருமோ உங்களை எதிர்பார்க்க முடியாதா ஒரு ஆக்டரா? நமக்கு என்ன வருமோ அதை பண்ணிட்டு போயிடலாமே சரி, அப்படின்னு. அப்ப இஃப் நாட் அ டைரக்டர், இப்ப ராம்குமார் அவர்கள் டைரக்டரா இல்லனா என்னவா இருந்திருப்பாரு நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில? எனக்கு இண்டஸ்ட்ரியிலன்னு சொல்ல முடியாது. எனக்கு வந்து கண்டிப்பாக இன்ஜினியர் ஆயிருக்க மாட்டேன். எனக்கு வந்து இந்த இது ரொம்ப பிடிக்கும், இந்த ஆட்ஸ் பண்ணுறதுக்கு. அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது ஆரம்பத்தில். பட் எதுவும் ஒன்று பண்ணலை, அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதே மாதிரி இந்த ஒருவேளை சினிமா இது எதுவுமே நம்ம சூஸ் பண்ணாமல் இருந்தோம்னா இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுற அந்த மாதிரியான ஒரு அதில் கொஞ்சம் அதாவது க்ரியேட்டிவாக சில ஈவெண்ட்ஸ்லாம் இப்போ க்ரியேட்டிவாக பண்ணுறாங்கல்ல, ஸோ அதில் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு அந்த அந்த ஒரு ஆர்வம் அப்போ இருந்துருக்கு. ஒருவேளை சினிமா இல்லைன்னா நம்ம ஒரு சினிமாவில் நம்ம யூஸ் பண்ணுற விஷயங்களே ஒரு 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 ஈவெண்ட்டில் பண்ணலாமே அப்படின்ற அந்த ஒரு இது இருந்தது. பட் அது நம்ம அந்த சைடு போகல. இது இல்லைன்னா சொல்கிறேன், அப்படி போயிருப்பேன். பட் எதுவா இருந்தாலும் கிரியேட்டிவ் ஃபீல்ட்ல தான் இருக்கணும்னு வந்து முடிவு பண்ணிட்டீங்க. எது பண்ணாலும் அதில் ஒரு ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கணும் அப்படின்றதுல தெளிவாக இருந்தது. ஓகே. அண்ட் அதே மாதிரியே டைரக்டர் அவர்களே நீங்க சொல்லுங்க, இப்ப வந்து மோஸ்ட் வாண்டட் ஒரு டைரக்டரா ஆயிட்டீங்க, மோஸ்ட் வாண்டட் ஒரு பேச்சுலரா மாறிட்டீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல, ஒய்ஃப் வந்து இப்படி இருந்தா ஐல் பி வெரி ஹாப்பிப்பா அப்படின்னு. ராம்குமார் அவர்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னா என்ன? நம்ம கரியரை சப்போர்ட் பண்ணணும். நம்மளோட நம்ம தாட்ஸ் இருக்குல்ல, நம்ம இப்போ சினிமாங்கும் போது நம்ம வந்து அதை நோக்கி ஓடிட்டு இருப்போம். ஸோ அதை சப்போர்ட் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கணும். அண்ட் தென் கண்டிப்பாக அப்பா அம்மா அவங்களுக்கு பிடிச்சவங்களா இருக்கணும். நான் அதை வந்து வீட்டில் ஒப்படைச்சிட்டேன். எனக்கு வந்து 2 சாய்ஸ் கொடுத்தாங்க. என் கரியரை நான் சூஸ் பண்ணிக்கிறேன், இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அவங்க கையில் கொடுத்துட்டேன். ஸோ அதனால எனக்கு அந்த ப்ரெஷர் இல்லை. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு. அவ்வளோ குட் பாயா இருக்கீங்க. குட் பாயின்றது இல்லாமல் எனக்கு என்னென்னா அதான் எனக்கு இப்போ அதில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல ஃபுல்லாக. இந்த ஒர்க்கு சினிமா அப்படின்றது இருக்குது. ஓகே. ஸோ இப்போ இன்னும் சர்ச்சிங் தானா, இல்லை நீங்கள் சர்ச் பண்ணிட்டு எங்கள்கிட்ட வந்து மறைச்சிட்டு இருக்கீங்களா? அது என்னோட வீட்டில் உள்ளவங்களுக்கு தான் தெரியும். அவங்க அப்பப்போ திடீர்னு ஏதோ ஒன்று பேசுவாங்க, ஃபோட்டோ அனுப்புவாங்க. நான் வந்து அதை பார்க்க கூட முடியாது. நான் வந்து சொல்கிறேன் நான் ஒர்க்கில் இருக்கேன்ருவேன். ஸோ அது என்ன, எப்பயாவது வீட்டுக்கு ஊருக்கு போனால் அந்த 2 நாள் ஃபுல்லாக அந்த செஷன் போகும். அப்புறம் எப்படா கிளம்பி வரலான்னு கிளம்பி வந்துடுவேன். ஆமாம், எல்லாருமே இந்த ஒரு ஃபேஸை தாண்டி தான் வந்திருப்பாங்க நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் நம்ம கூட படித்த பசங்க எல்லாருமே 2வது குழந்தைக்கு 2வது பர்த்டே கூப்பிடுவானுங்க எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து நம்ம வீட்டில் உள்ளவங்க டேய் எப்படிம்பாங்க, இல்லை வேணாம், நான் அப்படியே இந்த படம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வரேனே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒவ்வொரு படமாக தள்ளி போட்டுட்ருக்கேன். ஓகே. ஆனா உங்களுக்கு வந்து நீங்க ரெடியா தான் இருக்கீங்க, provided you get the right girl. நாட் நவ். இப்போ நம்ம எதா இருந்தாலும் ஒரு நெக்ஸ்ட் படம் பண்ணலாமே, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே. சொல்லும் போதே லைட்டா வெக்கம் வருது. வெக்கமா? ஏங்க நீங்க வேற. சும்மா புளிங்க லைக். அண்ட் அதே மாதிரி இப்போ அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்னென்ன போயிட்டு இருக்கு? இப்போ நெக்ஸ்ட் அந்த STR49 அவரது அவ்வளோதான். அதுக்கு இன்பிட்வீனில் நான் வேற ஒரு ஸ்கிரிப்ட் ஒர்க் ஒன்று போயிட்டு இருக்கு. மேபி அது வந்து அந்த படத்துக்கு முன்னாடி அது பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம். அது இன்னும் எதுவுமே கன்ஃபார்ம் இல்லை. அது மேபி ஒரு 1 மந்த்தில் அது என்ன அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். பட் ரைட்டிங் தான் இந்த கேப் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த கேப்பில் உட்காந்து ரைட்டிங், அடுத்த ப்ராஜெக்ட்டோ இல்லை அதுக்கு முன்னாடி நடக்கிற ப்ராஜெக்ட்டோ அதுக்கான ரைட்டிங் தான். சூப்பர், நைஸ். அண்ட் நம்மளோட தமிழ் சினிமாவில் எப்படிப்பட்ட ஒரு டேரக்டராக வலம் வரணும்னு ஆசைப்படுறீங்க? நான் அது எதையுமே டிசைட் பண்ணாமல் தான் உள்ளே வந்தேன். பட் எனக்கு வந்து அதுவாக அமைஞ்சுது இதுன்னு. ஸோ நான் அது எதையுமே இப்படி ஆகணும் அப்படி ஆகணுன்ற எந்த ஒரு இதுவும் மைண்டில் இல்லை. தெளிவாக நம்ம வேலையை பார்ப்போம். ஸோ அதுக்கேற்ற ஒரு இடம் நமக்கு கிடைக்கும், அவ்வளோதான். இவங்கள மாதிரி அவங்கள மாதிரி ஆகணுன்றது இல்லை. ஸோ இவ்வளோ நேரம் ரொம்ப அழகா, ரொம்ப யதார்த்தமா, ரொம்ப கேண்டிடா நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. எனக்கும் சூப்பரான விஷயங்கள்லாம் உங்களோட சினிமா ஜேர்னி பத்தி தெரிய வந்துச்சு. அண்ட் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். பார்க்கிங் மூவி மாதிரியே ஏகப்பட்ட அவார்ட்ஸ் நீங்க வாங்கிட்டே இருக்கணும். ஜெயா டிவி சார்பா பெரிய பெரிய வாழ்த்துக்கள். இந்த ஸ்பெஷலான ஷோக்கு வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.